السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد رسول الله وعلى آله وأصحابه أجمعين من تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وأزواجه وذريته كما صليت على آل إبراهيم وبارك على محمد وأزواجه وذريته كما باركت على آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد. சென்ற கிழமை தொழுகையுடைய விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். தொழுகையில் ஒரு தவறு ஏற்பட்டுருச்சுன்னா எப்படி நடக்கிறது. நிறைய பேர் சொல்கிறாங்க தொழுகை விஷயமா கொஞ்சம் கூடுதலாக பேச சொல்லி. இருந்தாலும் நம்ம தலாக்குடைய பாடங்கள் சொல்லி கொண்டு இருந்தோம். அதில் சில இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் தலாக்கோடு சேர்ந்து, ஆனால் நம்ம தலாக்கு அதை அப்படி பெருசாக யோசிக்கிறது இல்லை, அதுவும் இருக்குது. அதனால் ஒரு சில கிழமைகள் இன்ஷால்லா அந்த தலாக்குடைய விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு பின்னால் தொழுகையுடைய விஷயத்துக்கு நாம் போவோம். நாம் இதுவரையும் சொன்ன தலாக்குகள் முறையாக ஒரு மனிதர் தலாக் சொல்வதற்கு என்னென்ன முறைகளை கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். ஒரு தலாக் சொல்லணும், அதுவும் அந்த மனைவி சுத்தமாக இருக்கும் பொழுது சொல்லணும். அந்த சுத்தத்தில் வைத்து மனைவியை உறவு கொள்ளாமல் இருக்கும் நிலையில சொல்லணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாற்றி செய்தால், சொன்ன முறைக்கு மாற்றி செஞ்சால் என்ன. அடுத்த விஷயம் சில சிக்கலான தலாக்குடைய சம்பவங்கள். இங்க எவ்வளவு சிக்கல் இருக்குது. முதலாவது விஷயம், நம்ம சொன்ன ஒரு தலாக் தான் சொல்லணும். ஒருத்தர் 3 தலாக் சொல்லிட்டார், என்ன நடக்கும்? சொன்ன சுன்னத்தான முறை என்ன இதுதான், ஒரு தலாக் தான் சொல்லணும். 3 தலாக் சொல்லிட்டால் என்ன நடக்கும்? 3 தலாக்கும் நிகழ்ந்து விடும். ஒரே நேரத்தில் ஒருத்தர் என்ன சொன்னார், நான் உன்னை மனவிலக்கு செய்து விட்டேன், உனக்கு தலாக் கொடுத்துட்டேன், உனக்கு தலாக் கொடுத்துட்டேன், உனக்கு தலாக் கொடுத்துட்டேன். 3 தடவை சொன்னார், 3 தலாக் நிகழ்ந்துடும். 3 தலாக். அதுக்கு பிறகு நம்ம சொன்ன 3 தலாக் நிகழ்ந்துட்டால் என்ன சட்டம்? இந்த கணவன் மனைவியும் சேர முடியாது. சேருவதாக இருந்தால் அடுத்து இன்னொரு கணவனை கல்யாணம் முடிக்கணும். அந்த பொண்ணு அவரோட நல்ல முழுமையான தாம்பத்திய உறவுல ஈடுபடணும், திரும்ப வரணும். அப்ப 3 தலாக் சொல்லக்கூடாது. சொன்னால் 3 தலாக் நிகழ்ந்து விடும். அதே போலவே மாதவிடாய் காலத்துல தலாக் சொல்லக்கூடாது, ஹராம், பயங்கரமான குற்றம். யாருக்கு? தலாக் சொன்னவருக்கு. காதியார் கூப்பிட்டு சொல்றார், எல்லா பிரச்சனையும் உங்க மேல இல்ல, பொண்ணு மேலதான் இருக்குது, இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்க தலாக் கொடுத்துருங்க. இவரும் பட்டுன்னு தலாக்குன்னு சொல்லிட்டார், நான் உனக்கு தலாக் கொடுத்துட்டேன்ட்டு. அந்த பொண்ணு மாதவிடாய் பொண்ணாக இருந்தால் இவர் குற்றவாளி. யாரும் முதல்ல மாப்பிள்ள குற்றவாளி. சரி, அதை நம்ம சொல்லிட்டோம், படிச்சுட்டோம், விளங்கிட்டோம். இப்ப உள்ளது என்ன? அப்படி மாதவிடாய் காலத்துல தலாக் சொன்னால் என்ன? தலாக் நிகழ்ந்து விடும். ஒரு தலாக் சொன்னார், ஒரு தலாக் நிகழ்ந்து விடும். அது மாதவிடாய் காலத்துல கொடுத்த தலாக், அதனால அது கேன்சல்ங்கிற பேச்செல்லாம் கிடையாது. தலாக்ல விட்டா விட்டதுதான். எப்படி அந்த கறந்த பால் மடுவுக்கு திரும்பாதுன்னு சொல்றாங்களோ, தலாக் சொன்ன வார்த்தை திரும்ப போறது கிடையாது. அதனால மாதவிடாய் காலத்துல ஒருத்தர் தலாக் சொன்னார், என்ன நடக்கும்? தலாக் நிகழ்ந்து விடும். எதை வச்சு சொல்றாங்க? ஒரு ஆதாரம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தன்னுடைய மனைவியை நிர்பந்தமாக தலாக் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு, தலாக் சொல்லிட்டாங்க. மாதவிடாயில வச்சு தலாக் சொல்லிட்டாங்க. இத அவங்களுடைய வாப்பா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, என்னுடைய மகன் அப்துல்லா பிரச்சனையா இருந்துச்சு, மனைவியோட தலாக் சொல்லிட்டார். ஆனா ஹைதுல மாதவிடாய் காலத்துல தலாக் சொல்லிட்டார், யார் ரசூலுல்லாஹ், என்ன செய்ய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது பயங்கரமான குற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவரை மீட்டி, அந்த பொண்ணை மீட்டி எடுக்க சொல்லுங்க. அவருக்கு மீட்டுற பவர் இருக்குது. தலாக் சொன்னால் மீட்டக்கூடிய பவர் இருக்கு. நம்ம சொல்லியிருக்கோம், தலாக் சொன்னால் அப்படியே முடிஞ்சு போனதில்லை. திரும்ப மனைவி என்ன செய்யலாம்? தன்னோட இணைச்சு கொள்ளலாம். அவரை மீட்ட சொல்லுங்க, கொடுத்த தலாக்க மீட்ட, அதாவது அந்த பொண்ணை கூட்டுக்க சொல்லுங்க, சேர்த்துக்க சொல்லிட்டு அந்த மாதவிடாய் முடிகிற வரை இருக்க சொல்லுங்க. திரும்ப சுத்தமானதுக்கு பின்னாடி தலாக் சொல்ல சொல்லுங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலாக்க கேன்சல் பண்ணல. அந்த தலாக் ஒரு தலாக் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த தலாக் ஒரு தலாக் முடிஞ்சு போயிடுச்சு. திரும்ப அவரை மனைவியை கூப்பிட்டு கொள்ள சொல்லுங்க, தன்னோட சேர்த்து கொள்ள சொல்லுங்க. திரும்ப சுத்தம் ஆனதுக்கு பின்னாடி இன்னொரு தலாக் கொடுக்க சொல்லுங்க. இது 2வது தலாக். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மாதவிடாயில கொடுத்த அந்த தலாக்க இல்லாமல் ஆக்கல, கேன்சல் பண்ணல, அது இல்லன்னு சொல்லல. அதுவும் கணக்குல 1 முடிஞ்சு போயிடுச்சு. அவர் ஒரு தலாக் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 2 தலாக்குடைய பவர் இருக்கு, மீட்டி கொள்ள சொல்லுங்க. அப்ப மாதவிடாயில வச்சு தலாக் சொல்ல கூடாது. சொன்னால் கணவர் குற்றவாளி, சொன்னால் தலாக் நிகழ்ந்துடும். ஒரு தலாக் சொன்னார், ஒரு தலாக் நிகழ்ந்துடும். அதே போல சுத்தத்துல வச்சு அவங்கள உறவு கொண்டு விட்டு தலாக் சொல்ல கூடாது. அப்படி தலாக் சொன்னால் தலாக் நிகழ்ந்து விடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை, நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்ப மாற்றமாக நடந்தாலும்
தலாக் நிகழ்ந்துடும். ஒரு தலாக் சொல்லணும், 3 தலாக் சொல்லிட்டார், 3 தலாக் நிகழ்ந்துடும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் சொல்றார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நான் வந்து இது நல்ல, ஏன்னா சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம், 3 தலாக் சொன்னா அது நிகழுமா நிகழாதான்னு சொல்றாங்க. எல்லா இமாம்கள்டையும் எல்லா ஏகோபித்த ஒரு முடிவு தான், இஜ்மாவுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, தலாக் 3 தலாக்கும் நிகழும். 3 தலாக்கும் சொல்றார். நான் உன்னை மனவிலக்கு செய்து விட்டேன், தலாக்கு கொடுத்து விட்டேன், நான் உனக்கு தலாக் கொடுத்து விட்டேன்னு சொன்னாருனாக்கா 3 தலாக்கும் நிகழும். அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் சொன்னார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நான் என்ன செஞ்சேன், 100 தலாக் கொடுத்துட்டேன் என் மனைவிக்கு. எனக்கும் வந்துச்சு, இதெல்லாம் விளையாட்டு விஷயம் அல்ல, இதெல்லாம் விளையாட்டு விஷயம். 100 தலாக் கொடுத்துட்டேன். அடுத்து இப்னு அப்பாஸ், அப்படியா சொல்றேன், 3 தலாக்கும் இந்த மனைவிக்கு கொடுத்துரு. எந்த மனைவிக்கு 100 தலாக் கொடுத்தியோ 3 தலாக்கு அவளுக்கு கொடுத்துரு. பேலன்ஸ் உள்ளது மற்ற மனைவிமார்கள் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாருக்கும் கொடுத்துரு. இவர் ஒரு மனைவியை தான் தலாக் சொன்னார், 100 தலாக் சொல்லி இருக்கிறார். சொன்னாங்க 3 தான் அவளுக்கு இருக்குது, 3 அவளுக்கு கொடுத்துரு. பேலன்ஸ் இன்னும் எத்தனை மனைவி இருக்கு, எல்லா மனைவிக்கும் கொடுத்துரு, எல்லாத்தையும் தலாக் ஆக்கு. இன்னும் பேலன்ஸ் உள்ளதை வச்சுக்க, அடுத்தடுத்து நீ கல்யாணம் முடிய தானே தலாக் ஆக்கிட்டான். அப்ப காலப்பெல்லாம் நீ கல்யாணம் முடியாது. நீ இன்னும் 100 அதாவது ஒரு 30 பெண்ணை கல்யாணம் முடிக்கிறவர், நீ கல்யாணம் முடிச்சால் உடனே தலாக். இந்த அளவுக்கு கடுமைப்படுத்தி இருக்கிறாங்க தலாக்குடைய விஷயத்துல. அதனால இதுல கவனமாக இருக்கணும். அடுத்து ஒரு சிக்கலான ஒரு சம்பவம், ஏன் இதை சொல்றேன்னாக்கா, தலாக்ன்றது ஒரு சிக்கலான ஒரு காரியம். அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, வேகப்பற்றக்கூடாது, அடுத்தன் கவிழ்த்தன் வேலை இதுல செஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு ஹதீஸ சொல்லியிருக்கும், விளையாட்டுக்கு சொன்னாலும் தலாக் தலாக்கு தான், வேணும்னு சொன்னாலும் தலாக் தலாக் தான். சும்மா மனைவிட்ட விளையாடுறதுக்கு, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு தலாக் சொன்னேன், தலாக் ஆயிடுச்சு, நாளைக்கு ஒரு தலாக் சொன்னேன், தலாக் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு சும்மா விளையாட்டுக்கு சொன்னார், முடிஞ்சு போச்சு. சொன்னாங்க, நீங்க விளையாட்டுக்கு சொன்னாலும் அங்க பேச்சு கிடையாது. இந்த சம்பவத்தை கேளுங்க, இது ஹஜ்ரத் அவங்க ஒரு பயான்ல சொல்லி இருக்கிறாங்க. தேவைங்கிறதுனால இதை எடுத்து நம்ம சொல்றோம், நல்ல கட்டாயம் விளங்க வேண்டியது. பாகிஸ்தான்ல நடந்திருக்கு. கணவனும் மனைவியும் 2 பேரும் நடிகர்கள். கணவனும் நடிகர், மனைவி நடிகை, சினிமாவில் ஆக்ட் பண்ணக்கூடியவங்க, சினிமாவில் நடிக்கக்கூடியவங்க 2 பேரும். இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிருக்கிறாங்க. நடிச்சதுல அந்த படத்துடைய காட்சி எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னா, இஸ்லாமிய சூழல், அவங்க அப்படிதான் படம் எடுத்திருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு தலாக் சொல்ற மாதிரி ஒரு காட்சி, கணவன் மனைவிக்கு தலாக் சொல்ற மாதிரி ஒரு காட்சி. படம் அது நடந்திருக்கிறது, படம் அது. இவருக்கு தலாக் சொல்ல, அந்த பொண்ணு கேட்க, படம் முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்தா வீட்டுல எல்லாம் பிடிச்சிட்டா, நீ எப்படி தலாக் சொல்ற? இல்ல, அது நான் விளையாட்டுக்கு சொல்றது, அது வந்து ஷூட்டிங், அது வந்து படம், அது ரியல் இல்ல, நடிப்பு. நம்ம நடிப்புலதான் வாழ்க்கையை ஓடிட்டு நிறைய பேருக்கு. சொன்னாங்க, நடிப்புனாலும் இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டுக்கு சொன்னாலும் முடிஞ்சிருச்சு. இந்த படத்துல வச்சு அவர் சொல்லி இருக்கிறார். எதுல? படத்துல வச்சு என்ன சொல்லி இருக்கிறார்? தலாக் சொல்லி இருக்கிறார். படத்துல வச்சு தலாக் சொன்னாலும் தலாக்கு தான். படத்துல வச்சு தலாக் சொன்னாலும் எல்லா ஆலிம்கள்ட்டையும் போயிட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க, விளையாட்டுக்கு சொன்னாலும் தலாக்கு தான். ஹதீஸ்ல வந்திருக்கு, தலாசுன் 3 விஷயங்கள், ஹஸ்லுஹுன்ன ஹஸ்லுன், ஜித்துஹுன்ன ஜித்துன், ஹஸ்லுஹுன்ன ஜித்துன். வேணும்னு செய்தாலும் வேணும்னு நடக்கும், விளையாட்டா செய்தாலும் அது வேணும் தான் நடக்கும். விளையாட்டு பேச்சுக்கு அங்க கிடையாது. அதுல ஒண்ணுதான் தலாக். பாருங்க எவ்வளவு பெரிய சிக்கல். அதனால இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நாங்க டக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, அது இவ்வளவு தெளிவா நடக்குது, அதுல கூட ஒரு ஹோப் இருக்குது. கடைசியா தேடி ஒரு ஆலிம்கிட்ட போயிருக்கிறான். அவர் ஆலிம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் கேட்டாரு, ஷூட்டிங் எப்படி நடக்குது எல்லாத்தையும் விசாரிச்சு சொன்னார். ஷூட்டிங்ல தலாக் நீங்க உங்க வாயால சொன்னீங்களா இல்ல டப்பிங்? பொதுவா ஷூட்டிங்ல என்ன நடக்கும்னாக்கா, அவங்க பேசுறது இல்ல, அவங்க உதட அசைக்கிறதா. டப்பிங் குரல் கொடுக்கற இன்னொரு ஆள் இருப்பார், உங்க மனைவியை பார்த்து நீங்க உங்க வாயால சொன்னீங்களா இல்ல சும்மா நீங்க உதட்ட அசைக்க பின்னால டப்பிங் குரல் அதுதானா? ஆனா அவர் சொல்லியிருக்கிற, நான் என் வாயால சொல்லல, அங்க வந்து படத்துல வந்து வாயாசைக்கிற மட்டும்தான் என் வாயால. அவங்க ஒரு நடிகர்களுடைய குரல் வர்றது கிடையாது, அவர் சொன்னா நான் வாயில சொல்லவும் இல்லை, நான் வாயாசைச்சது மட்டும்தான். டப்பிங் கொடுத்தவர் என்ன, டூப்ளிகேட் குரல் கொடுத்தவர் அவருடைய பேச்சு தான் அது. அவனா அதை வச்சுட்டு அப்புறம் தீர்ப்பு கொடுத்தாங்க, இது உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை, இந்த தலாக் இல்ல, நிகழல. ஏன்னாக்கா கணவர் என்ன செய்யல, நானா வெளிரங்கமா பார்த்தா தலாக் நிகழ்ந்த மாதிரி இருக்கு. வெளிரங்கமாக பார்த்தால் நிறைய ஆளுங்கள் அப்படி முடிவும் செஞ்சுட்டாங்க. ஒரு நல்ல விசேஷமான நல்ல திறமையான தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளும் குறிப்பாக விசாரிச்சுட்டு, இது உங்களுடைய குரல் இல்லங்கிறதுனால தப்பிச்சிங்க. அந்த நேரத்தில் நீங்களும் சேர்ந்து அவர் டப்பிங் கொடுக்கறப்ப நீங்களும் சேர்ந்து நான் உன தலாக் சொல்லிட்டேன்னு விளையாட்டுக்கு சொல்லி இருந்தாலும் தலாக் நிகழ்ந்துரும்.
ஒரு புறத்துல பயங்கரங்கள் நிகழ்ந்திருக்கு, ஒரு புறத்துல சரியான கஷ்டங்கள் இருக்கு, இன்னொரு புறத்துல எங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது எப்படி அப்படின்னு நாங்க பேசிடவும் கூடாது. அதுலயும் கூட சில எங்கேயாவது ஒரு இடங்கள்ல தப்பிக்கிறதுக்குனால வாய்ப்புகள் இருக்கும். அதனால ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்ஷால்லா எதிர்வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். இன்னைக்கு நாம படிச்சிருக்கிறது இதுவரையும் கணவனுக்குண்டான பவர், கணவர் தலாக் கொடுக்கக்கூடிய முறை என்ன, கணவர் தலாக் கொடுக்கக்கூடிய முறை என்ன, அதுக்கு சரியான முறை என்ன, பிழையான முறை என்ன, கூடாத முறை என்ன, அப்படி தலாக் கொடுத்தால் என்ன நடக்கும், அல்லாஹ்வுடைய ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதுல படிச்சிருக்கோம். அடுத்து ஒரு கேள்வி, மனைவிக்கு பொண்ணுக்கு எந்த உரிமையுமே இஸ்லாம் கொடுக்கலையா? கடந்த 8ஆம் தேதி தான் பெண்கள் விமன்ஸ் டே, வேர்ல்ட் விமன்ஸ் டே, மகளிர் தினம்லாம் நாம கொண்டாடி இருக்கோம். பெண்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கலையா அப்படிங்கறத இன்ஷால்லா அடுத்த கிழமையில பார்ப்போம். அடுத்த கிழமைகள்ல பெண்களுக்கும் முழுக்க முழுக்க இஸ்லாம் சுதந்திரத்தை கொடுத்திருக்கு, சலுகையை கொடுத்திருக்கு. தலாக் சொல்ற பவர் இருக்குதா இல்லையா, அது இன்ஷால்லா அடுத்த கிழமை பார்ப்போம். இதுல இன்னைக்கு சொன்னதுல அல்ல தொழுகையுடைய விஷயங்களை எதுவும் யாருக்கும் கேள்விகள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. جزاكم الله خيرا في الدارين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய